வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீர்த்தலம் திருவானை கோயில் பற்றி. சிவன் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தாள். இங்கு காவிரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டாள். சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவளுக்கு காட்சி தந்தார். அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் என்பதால் இது பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமானது. பிற்காலத்தில் ஜம்பு என்னும் முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவம் இருந்தார். அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து நாவல் பழ பிரசாதம் கொடுத்தார். பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலாக மரமாக வளர்ந்தது. அவர் சிரசு வெடித்து முக்தி பெற்றார். நாவல் மரத்துக்கு ஜம்பு என்னும் பெயரும் உண்டு. அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்தது. பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். அதிசயம் என்ன அப்படின்னா, இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். பஞ்சபூத தலங்களில் இத்தலம் நீர்த்தலமாக கருதப்படுகிறது. கணவன் மனைவியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்க, கன்னி பெண்களுக்கு நல்ல கணவர் அமைய, விவசாயம் செழிக்க, தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதிருக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். சுவாமி சந்நிதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் காட்சியளிக்கிறார். அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கிறார். 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர், ஜேஷ்டா தேவியுடன் கூடிய சனீஸ்வரர் ஆகியோர் இங்கு குறிப்பிடத்தக்கவர்கள். குபேரன் பூஜித்த குபேர தலம் ஜம்பு தீர்த்தக்கரையில் உள்ளது. ஆனி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகம் நடக்கிறது. இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 60வது தேவார ஸ்தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஒரு ஞான சக்தி பீடமாகும்.